கூல் சுரேஷ் மாதிரி சொல்லணும்னு வச்சிங்களேன். பேட்டில் படாமல் ரென்னுவோன்னா பைரனு டக்கராகுது நம்ம சைரனு இவ்வளோ நேரம் கத்திருந்தாரு. அவரெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக என்கிட்ட வந்துருக்கீங்களே. சூப்பர், நல்லா இருக்குது படம். தலைவர் அண்ணன் இப்போ நல்லா சூப்பராக நடிப்பார். அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் நான் எம்குமரன்லேருந்து இவரை பார்த்துட்டு அவர் ரசிச்சிட்ருக்கேன். அவர் நல்லா பர்ஃபார்மருங்க சார், ஜெயம் ரவி சார். என்னையும் பயங்கரமாக பண்ணுவார் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கம்மி ஷார்ட், ரொம்ப கம்மி சீன்ஸ், ரொம்ப கம்மி, அவ்வளோ இல்லை. ஆனால் ஓகே, அதாவது என்னன்னா சமுதாயத்து என்னன்னா ஒரு தவறே பண்ணாத நிறைய ஜெயில் தண்டனை கைதி உள்ளே இருக்கிறாங்க. அது ஒன்று. ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டானா அவனோட குழந்தையோ இல்லை பொண்ணோ இல்லை பையனையோ ஸ்கூல்லேயும் சரி பக்கத்துலேயும் அவங்ககிட்ட பேசாது, அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்கு. அவங்க அப்பா வச்சு இந்த சமுதாயம் ஒரு குழந்தைய ஒதுக்குதுல, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட விருப்பமாக. அதுதான் என்றைக்கும் ஒரு ஃபேமிலியில் அவங்க அப்பா இப்படி வேணா இருக்கலாம், குழந்தைய அவங்க அப்பா வச்சு அந்த குழந்தைய என்றைக்கும் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா அது பெரிய ஒரு மன வருத்தத்தை அளிக்கும். அவங்க போலீஸாக நடித்து நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் தான் இது. ஓகே, பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக. அவங்க டெஃப் அண்ட் டம் கேரக்டர் வேறு லெவலில். அவங்க வந்தாங்க, கொஞ்சம் தான் வந்தாங்க, ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் தலைவன் தான் ஜெயிலர்லேருந்து சீன்லேயே சீரியஸான சீன்லேயே காமெடி பண்ணுவார்ல, அதுதான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், இந்த ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லோரும் கூட்டின்னு வந்து கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக ஒரு தடவை 2 தடவை பார்க்கலாம். சொல்ல வந்திருக்காங்கன்றது இது ஒரு அரசாங்க பக்கத்தில் ஜாதி இது சண்டை அப்படின்ற மாதிரி நல்லதாக இருக்குது. ஆமாம், அவரை சுற்றி மட்டும்தான் கதை வருது பெரும்பாலும். கண்டிப்பாக அவங்க தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை பிரதர். கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சைரன் படம் வழக்கம் போல் ஒரு ஆக்ஷன். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு 50 வருஷத்தில் என்னென்ன மாதிரி இந்த மாதிரி கதைலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. ஸோ சேம் ஸ்டோரி தான், பழி வாங்குற கதை தான். கெட்டப்பெல்லாம் ஒன்றும் புதுசாக மாற்றலைங்க, பூலோகத்தில் பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கிறாரு. உடம்பெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் மனுஷன். நல்ல ஒரு ஆக்டர் தான் அவர். கொஞ்சம் ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணால் ஓகே. என்ன தாடி இடியெல்லாம் வெள்ளையாயிருது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. வரலட்சுமி புரியுது, வரலட்சுமி சரத்குமார் இப்போ எப்படி ஆகிட்டு வராங்க. ஸோ ஒரு ஹீரோயினாக இருந்து வில்லியா மாதிரி கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவங்களும் மாறிட்டு வராங்க. ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும்னு பார்க்குறோம். பார்ப்போம் இனிமேல் நடிக்கிற படத்துலலாம் அவங்க எப்படி பழி வாங்குற கதைங்க. ஜென்ரலாக ஒரு 50 வருஷம் சினிமாவில் பழி வாங்குற கதைனா என்ன நடக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கலாம். வழக்கம் போல் ஒரு பார்க்குற ஒரு படமாக தான். இதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது படத்தில். எனக்கு ஓகேண்ணா, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நானும் ப்ரொடக்ஷன் மேனேஜர், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அப்புறம் இவர் சிவா சாரோட அசிஸ்டண்ட்டு, நல்லா என் ஃப்ரெண்டு தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக போச்சு. 9 மணிக்கு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 10:10க்கெலாம் இன்டர்வல் விட்டால் போனதே தெரியல. பட் இது ஒரு சமர்ப்பணம். இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே எப்படி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். ஆக்சுவலாக ரிலீஸ்க்காக ஒரு 1 இயர் கிட்ட வெயிட் பண்ணிருந்தோம். அப்போயே டேரக்டர் நாவே சொல்லியிருந்தார், உன்னோட கேரக்டர் நல்லா வந்திருக்குடா தம்பின்னு. ஸோ சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு பெரிய கம்பேக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அந்த விதத்தில் படம் ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் படத்தை பாருங்கள். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். காமெடி இருந்தது, எமோஷன்ஸ் இருந்தது, ஃபைட்டு வேறு லெவலில் இருந்தது படம். எனக்கு கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆக்டிங்கும் ஓகே, பட் மேனரிசம் விஜய், ரஜினி இவங்களெல்லாம் காப்பி பண்ணியிருக்காங்க. பட் படம் சூப்பராக இருந்தது, பயங்கர எமோஷனலாக கனெக்டாக இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அவரோட அந்த சால்ட் அண்ட் லுக்கில் பயங்கரமாக இருந்தார். ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அந்த எமோஷன்ஸ் ப்ளே பண்ணுறதுலாம் வேறு லெவலு. ஆக்ஷன் சீன்ஸில் ரிவெஞ்ச் படம் தான், அந்த ரிவெஞ்சை பக்காவாக பண்ணியிருக்காரு. மியூசிக்குமே சூப்பராக இருந்துச்சு. சாம்சியர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருந்தது. பாட்டு 1-2 தான், பட் எல்லாருமே பார்க்கலாம். பயங்கரமான படம், நல்லா இருந்துச்சு. ஒரு தப்பு செய்யாமல் நிரபராதிகள் தண்டனைக்கு அனுபவிக்கிறப்போ அவங்களோட வலி, அவங்க குடும்ப வேதனை, இந்த சமூகம் எப்படி அவங்கள பார்க்குது, அவங்களோட குடும்ப உறவுகளே அவங்களை எவ்வளோ பாதிக்குது, அது மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் தாராளமாக. செம்ம படம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு சூப்பராக இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பெக்டே பண்ணாத ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபாதர் அண்ட் டாட்டர் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம். அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு மூவி மாதிரி இல்லை. கண்டிப்பாக இன்னும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கெட்டப்லாம் செம்மையாக தான் இருந்தது. பட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சுமாராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ரிவெஞ்ச் எடுக்கிற சீன்ஸ் நல்லா இருக்குது படத்தில். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க குட்டியாக இருப்பாங்களா, எப்படி இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கரெக்டாக செட் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு, போர் அடிக்கல. எங்கேயுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் சென்டிமெண்ட்டு, அப்புறம் ஒரு கைதி எப்படி வெளியில் அந்த டைமுக்குள்ளே என்ன எப்படி பண்ணி முடிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்படி செட் ஆகுமான்னு தெரில, பட் ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் அவங்க நல்லா இருந்துச்சு. சைரம் படம் சூப்பராக இருந்தது. ஜெயம் ரவி சார் கெட்டப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. கதை நல்லா இருக்குது, ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்குது. இமோஷன், ஆக்ஷன் லேகே ஆகலை. கீர்த்தி சுரேஷ் மேடமோட அந்த போலீஸ் ஸ்டைல் சான்ஸே இல்லை, வேறு லெவலு.
மெயினாக யோகி பாபு காமெடி ரொம்ப ஃபண்டாஸ்டிக். ஃபுல்லாக இருக்கார், நல்லா அப்பப்போ சிரிக்க, நம்மளுக்கு கொஞ்சம் இமோஷன் ஜாஸ்தியாக வரும்போது உடனே டக்குன்னு ஒரு காமெடி பஞ்சு கொடுத்து சிரிக்க வைக்கிறார். இந்த கதை வந்து ரொம்ப அழகாக இது பண்ணிடுது. இல்லை, இது வந்து நல்லா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், அதுதான் மெயின். கொஞ்சம் மெசேஜ் இருக்குது, பாட்டும் நல்லா இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆனால் வந்து ஒரேடியா இமோஷனல் கொட்டி ரொம்ப டயலாக் வைக்காம அவங்க வந்து டயலாகை தவிர அந்த நடந்துக்கிற பிஹேவியர் அவர் வந்து பார்க்காம, நான் ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாது, ரொம்ப தள்ளி அவர் ரொம்ப பக்கத்தில் போய் பேசி அந்த மாதிரி வராது. தள்ளி இருந்தே அவங்க வந்து அந்த நடந்துக்கிற விதத்தில் எங்கள் பாசத்தை காமிக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், மோர் தென் ஒன்ஸ் பார்க்கலாம், லாகே ஆகலை, அதனால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மேபி யாராவது வேறு ஃப்ரெண்டோட வந்து பார்க்க சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அருமையாக இருக்குது. கீர்த்தி சுரேஷ் நல்லா இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காங்க. யோகி பாபும் தமாஷா இருக்குது. அடுத்த கட்டம் என்ன, அடுத்தது என்ன வரும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் சீரியஸாக போகுது. சைரன் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே, மேட்ச் பண்ணிட்டாங்க. எப்படியோ பக்கா ஒரு எமோஷன் ஃபிலிம், எப்படி கடைசியாக அந்த எமோஷன் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஃபாதர் அண்ட் டாட்டர் எமோஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஜெயம் ரவி ஓல்டு கெட்டப் பயங்கரமாக செட் ஆகிருந்துச்சு அவருக்கு. ஆமாம் சொல்லணும், அது இதை வச்சு ஒரு கம்பேக் கொடுக்கலாம். நல்லா செட் ஆகிருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சாங் வந்து அந்த அப்பா பொண்ணு சாங், அது கொஞ்சம் நல்லா ரிலேட்டட் ஆச்சு. ஃபேமிலி எல்லாருமே எல்லாரும் பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ஜெயம் ரவியும் யோகி பாபுவும் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சைரன் வேறு லெவல். ஆமாம், அவர் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுற அந்த இது மாதிரி தான். வண்டி எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த அளவு படமும் வேகமாக போகுது. செம ஸ்பீடு வண்டி. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் கெட்டப்பே பண்ணியிருக்காரு. சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் இந்த கெட்டப் அவருக்கு பயங்கரமாக இருக்குது. சான்ஸே இல்லை. நான் ஏதோ நினச்சேன், சரி பண்ணியிருக்காரு, நான் பயங்கர ஜெயம் ரவி ஃபேன் அவர் நினச்சேன். ஆனால் அவர் சும்மாலாம் பண்ண மாட்டார். கதை இருக்குது, ஏதோ ஒன்று படத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பா சென்டிமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக வந்து அவங்க பொண்ணு அப்பாவுக்கும் வந்து ஒரு பாண்டிங்காகவே தான் இருக்கும். இந்த பொண்ணு சேராது, அவரும் வந்து பொண்ணுக்காக ஒதுங்கி இருப்பார். ஆமாம், அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கு. அவங்க போலீஸாக நடிச்சிருக்காங்க. அந்த கெட்டப் வந்து இருக்குது, ஒரு கோவம் வரும், எல்லாமே வரும்ல, எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா வெறப்பாக இருக்காங்க. அவங்க அவ்வளோவா வரல, ஒரு லவ் சாங்கில் மட்டும் பயங்கரமாக அவங்க லவ்வை காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அந்த லவ் அதெல்லாம் பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. சாம்தெலாம் இல்லை, அவள் ஆக்சுவலி இந்த கதை இது பண்ணும் போதே ஒரு டீம் பண்ணிட்டாங்க. அவங்க ஜிபி அவரும் சாங் கொடுத்துடணும், பேக்ரவுண்டு இது வந்து ஷாம் போட்டுருவாரு, ப்ரொடியூசர் அவங்க சுஜாதா மேம், அவங்க மாமியார், அவங்க படம் ஒரு டீம்னா இந்த ஒரு டீம், அந்த மாரி ஒரு டீம் படமாக இருந்துச்சு இது.